எதுவுமே சேர மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல, இது பக்கமா ஒரு அலர்ஜி மாதிரி வந்துச்சு, நானும் இந்த அலர்ஜி டேப்லெட் அது நிறைய வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அப்புறம் சரி நீங்க ஒண்ணும் வேண்டாம், நான் ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கு, நான் அந்த சேசே பாக்கெட்ல நான் உங்களுக்கு வந்து ஒரு 4 பாகமா பிரிச்சு தரேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட் எடுத்து பிரிச்சு 4 பிரிச்சு கொடுத்தேங்க. அவருக்கு வந்து அந்த 4 நாளா பாத்தீங்கன்னா அவருக்கு டிசென்ட்ரி, காய்ச்சல் இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், இது மாதிரி இருக்கும், நீங்க ஒன்றும் பயந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அந்த ஒரு சேசை முடிஞ்சு அடுத்தது இன்னொரு சேசை ஒண்ணு சாப்பிட்டாரு. 3வது சேசை சாப்பிட்டுட்டு ஒரு கெடா விருந்துக்கு, அதாவது ஒரு மேரேஜோட கெடா விருந்துக்கு போய் சிக்கன் சாப்பிடலாமா வேண்டாமா, என்ன இப்படி இருக்குமே இவர் வேற சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு சரி எதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சாப்பிட்டு பார்த்துருக்கிறாருங்க. அது மாதிரி சிம்டம்ஸுமே இல்லைங்க அவருக்கு. அப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு இது மாதிரி நான் பயந்து தாங்க சாப்பிட்டேன், ஆனா வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸுமே இல்லை. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் வழியா ரொம்ப பேதிக்கு அது மாதிரி இது மாதிரி எல்லாம் ஆச்சு. இப்ப வந்து அந்த 3 சேசை பாக்கெட் தான் மேடம் கொடுத்தோம். இப்ப வந்து அவருக்கு வந்து அந்த டோட்டலா வந்து அந்த அந்த பிக்கிற தன்மையே இல்லைங்க. அந்த எது சாப்பிட்டாலும் இப்ப வந்து முன்ன மாதிரி சேராம இருக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. இப்ப அவருக்கு வந்து முழு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். இப்ப வந்து தனியா திருப்பி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டாருங்க மேடம். இப்ப இது அருமையா வேலை செய்யுதுங்க. இது வந்து நான் வேற எல்லாம் நான் என்னென்னமோ வாங்கி கிட்டத்தட்ட 2-3 வருஷமா நான் காசு செலவு பண்ணதாங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் வந்து இது பண்ணாருங்க. அப்புறம் அது வந்து அதுதான் மேடம் இதனுடைய டெஸ்ட் மணி. சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரோனிக்கலான சில வருடங்கள் கடந்த தோல் நோய், இந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவ்வளவு எளிதாக வந்து குணம் அடைவதில்லை. சில பொருட்கள் எல்லாம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஏன் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அந்த அரிப்பு தாங்க முடியாது. ஸோ எலிக்சர் மிக்ஸை பொறுத்த வரையும் ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா இன் டெப்த் ஆஃப் த கிளென்சிங் பண்ணும், அந்த மாற்றுக்கத்தே கிடையாது. குடலுக்கும் தோலுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. சோ அந்த குடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா நடக்கும். அதனாலதான் வந்து எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது யார் யாருக்கு என்னென்ன குறைபாடு இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸை காமிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை ரொம்ப அதிகமா இருக்கு வெளியேற்றணும்னா என்னன்னா இந்த மாதிரி டிசென்ட்ரி இல்ல வாமிட் வழியாகத்தான் என்ன பண்ணி ஆகணும், உடம்பு வெளியில தள்ளி ஆகணும் அதிகபட்சமா இருக்கும் பட்சத்துல. சோ அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. சோ இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர்ஸா எடுக்கும் பொழுது அந்த அந்த ஆணிவேர் வரையுமே போய் கிளென்சிங் பண்ணும். அந்த விஷயங்களுடைய குறைபாடுடைய டிஃபிஷியன்சியுடைய விஷயத்த, டாக்ஸின்ஸ் உடைய விஷயத்த ஆணிவேர் வரையும் இன்டெப்தா வந்து கிளென்சிங் பண்ணி வலுவாக்கும். சோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி. தேங்க்யூ சார். என்னுடைய பேர் மாரிமுத்து, திருப்பூர் மாவட்டம் தாராவத்தில் பேசுறேங்க. என்னோட வயது இப்போ 64, ஆனால் பேசி வரும் 34-30. அந்த அளவுக்கு இந்த லைஃப் மாத்திருக்குது. என்னுடைய லைஃப்ல பாதிக்கப்பட்டு சுகல பாதிக்கப்பட்டு 10 வருஷம் சுகல பாதிக்கப்பட்டு நான் இனிமேல் உலகத்தில் வாழவே இல்லை அப்படின்னு இருந்தேன். அந்த சூழ்நிலை ரமேஷ் வந்து 2 மாசம் ட்ரை பண்ணாரு. நான் நம்பிக்கையில அவர் திட்டி விட்டுட்டேன், போய் வைத்தியம் சரியா உலகத்தில் சக்கரைக்கு மருந்தே இல்லைன்னு எடுத்துட்டேன். மீட்டிங் பார்த்து சொன்னாரு, 2 மாசம் தொடர்ந்து சொன்னாரு, நான் பார்க்கவே இல்லை. ஒரே நாள் விசாரணை மீட்டிங் பார்த்தேன். பார்த்து அடுத்தவங்க காலையே போயிட்டேன், நம்பர் வாங்கி டைட்டா போயிட்டேன். ஆனா அங்கே போய் பதினஞ்சு எனக்கு ஆஃபீஸ் மேலே போக முடியல. என்னுடைய சூழ்நிலை உடம்பு காரணம் பாதிக்கப்பட்டனால மேலே ஆஃபீஸ் போய் 15 பாதியில் உட்காந்துட்டேன். சார் வரவேண்டாம்னாரு, முள்ள போயிட்டு அப்படியே. ஆனா இன்னைக்கு மாடி போய் எத்தனை மாடியோ ஓடுவேன், அந்த அளவுக்கு இன்னைக்கு மாத்திருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா சொரியாஸ் போல 2 கால பாதங்கால பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா இருக்குது. நீரா ஒழுகு, சியா ஒழுகு. நான் சாப்பிட்ட சோறு சாப்பிட்டேன் முதல்ல. ஆனா சோறுக்கு எடுத்த நான் எடுத்த சோறுக்கு மட்டும் சத்தியமா எடுத்தேன். என்ன உடம்புல விவேக் சொன்ன மாதிரியா எல்லா நோயும் இருந்துச்சு. மூலம் இருந்துச்சு, அளவு அது 2 கால பார்த்தீங்கன்னா நீரா ஒழுகு, சியா ஒழுகு 25 வருஷம் ஒழுகிட்டு இருந்தது. மாத்திரை போட்டா காஞ்சி வயிறு திரும்ப வந்தது. இது டாக்டர் பார்த்து சளிச்சு. நான் பார்க்காத டாக்டர் கிடையாது, உலகத்தை அத்தனை டாக்டர் பார்த்து வந்துட்டேன். ஆனா எங்கேயுமே எனக்கு குணமாகல. நானும் சரி நான் வாழ்வு விழா முடிச்சுட்டு இருந்துட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் நான் சோறுக்காக போய் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, ஒரு 1 மணித்திலேயே கண்ட்ரோல் ஆகி போச்சு. என்னோட டைல்ஸ் எல்லாம் மாறினேன். இந்த அலர்ஜி பார்த்தீங்கன்னா நீரா ஒழுங்கு பார்த்தீங்கன்னா காஞ்சி போச்சு அப்படியே. என்னால் நம்பவே முடியல. இப்போ பாதிப்பட்ட வகையில் தான் எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அடுத்து அந்த 25 வருஷம் வந்த நோய் காணாம போயிடுச்சு. 2 காலம் சரியா ஓடிட்டு இருந்தது. அப்படியே வாட கட்ட வாடகை அடிக்க அப்படின்னா அலர்ஜினால என்னை பார்த்தா பயந்து ஓடிவாங்க வரமான நேரமே. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவ இன்னைக்கு சுத்தமாக காஞ்சு இன்னைக்கு 8 மாசத்துல 6 மாசத்துல சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டுருக்கிறேன். என்னுடைய முகம் இந்த கோரல் சொல்ற மாதிரி பேசலாம் மாறிடுச்சு. எல்லாம் கேட்பாங்க. ஒரே ஒரு சொல்லிடுறேன், உலகத்திலேயே ஆண்மை நான் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட இருப்பீங்க, அதுக்காக சொல்லிடுறேன். சுகர் வந்து நான் மனிதனுக்கு வந்து அதான் எல்லாம் டோட்டலா முடிஞ்சு போச்சு. ஆனா 10 வருஷம் சுகர் பாதிக்கப்பட்டு எல்லாமே இருந்த எனக்கு திரும்ப இந்த ஆண்மை மாறி பழைய 30 வயசா மாறிக்குன்னா இது எப்படிப்பட்ட பொருள் யோசிச்சு பாருங்க. இது சொல்லக்கூடாது இல்லை, சொல்லி ஆகணும். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டு வந்திருப்பீங்க. இது அற்புதமான பொருளுங்க. அதாவது ஆண்மை வந்தாலே கிட்னி பிரச்சனை இருக்காது, லிவர் பிரச்சனை இருக்காது, இப்ப நோய் எல்லாம் வரலாம். அற்புதமான பொருளுங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பொருள் எல்லா வீட்டையும் போய் சேரும் சொல்லி. அப்ப அந்த விழுப்புரத்துல கலெக்டரேட்ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஒரு அண்ணா வச்சிருந்தாங்க.
அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சு மேடம். அவங்களுக்கு அவரு என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் அவ்வளவு சம்பாதிக்கிறேன்டா, என்ன குழந்தை எனக்கு இல்ல, 10 வருஷமா ஆயிடுச்சு குழந்தை இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சொல்லி. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் எலிக்சர் மிஷின் மருந்து இருக்குது, நல்லா சூப்பரா கேட்கணும், எனக்காக நீ வாங்கி சாப்பிடணும் சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்து நானும் விட்டுட்டேன். நான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 1 இயர் கழிச்சு அவரே வளைகாப்பு கூப்பிடுறாங்க வீட்டுல வந்து என்ன கட்டி பிடிச்சி, ரொம்ப தேங்க்ஸா தம்பி, எனக்கு அட்டை குழந்தை எனக்கு அப்படின்னு சொன்னாங்க வளைகாப்பு சமயத்துல. அப்புறம் அவருக்கு குழந்தை பிறந்துச்சு. அதாவது 2 பையன் அவருக்கு. இன்னைக்கு நான் விழுப்புரம் டைட்டல்ஸ் நான் விழுப்புரம். நானு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல வந்து ரவின்ட்டு ஒரு டாக்டர் வந்தாங்க. ரவி டாக்டர் கிட்ட ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸா எனக்கு உடம்புல ஃபுல்லா அலர்ஜி மாதிரி இருந்துச்சு மேடம். NV சிக்கனு, மட்டனு, தயிர், ஃபிஷ் அது மாதிரி எதனா சாப்பிட்டோம்னா உடம்பு ஃபுல்லா ஃபுல்லா எனக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஆகி தடுப்பா பெருசா வீங்கிட மேடம் எனக்கு. அப்ப அவர் டாக்டர் போய் பார்த்தோன்னா அவரு நானும் ஒரு 2 வருஷத்துக்கு மேல நானும் சித்தா போயிட்டேன், ஹோமியோபதி எல்லா மெடிசன் சாப்பிட்டேன் மேடம். எனக்கு அது கியூர் ஆகல எனக்கு. அவர் ரவி டாக்டர் என்ன பண்ணாங்க, இது வந்து எலிசென்ஸ் ஒரு மருந்து இருக்குதுப்பா, நீ வாங்கி சாப்பிடணும்னு கொடுத்தாங்க. அப்ப நான் ஒரே ஒரு பவுச் மட்டும், ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி சாப்பிட்டு சும்மா டேஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு மட்டன் வாங்கி சாப்பிட்ட உடனே கரெக்டா நான் ஒரு 6 days தான் சாப்பிட்றேன் மேடம். அந்த சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணா எனக்கு அலர்ஜியே ஆகல. எனக்கு ஆச்சரியமாச்சு என்ன சொல்லிட்டு அது பிறகு நான் ஃபுல்லா மெடிசன் ஃபுல்லா சாப்பிட்ட உடனே அது பிறகு பார்த்தோன்னா இது நெகழ்ச்சி நடந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நடந்த கதை இது. எனக்கு ஃபுல்லாவே அலர்ஜி ஃபுல்லாவே சாப்பாச்சு. இது வரைக்கும் எனக்கு ரவுடன் அலர்ஜி எனக்கு வரைக்கும் ஆகலை. எனக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு நண்பர் ஒருத்தருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2 மாசம் மேரேஜ் ஆக போகுதுங்க. அவருக்கு கரண்ட் லைன்ல மாட்டிக்கிட்டாருங்க, ஹச்பி லைன்ல மாட்டிட்டு யூரின் வர இதுல பாத்தீங்கன்னா ரத்தமும் விந்து வந்துருச்சுங்க அவருக்கு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து டெம்டேஷன் ஆகாது, குழந்தையும் பிறக்காது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப சொல்லி என்கிட்ட ஃபீல் பண்ணி எனக்கு ஃப்ரெண்டு அவரு. அப்ப நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்குது, சூப்பரான மெடிசன், நீங்க எதுவும் சாப்பிடு, கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சொல்லி அந்த தம்பிக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஒரே பாக்ஸ் சாப்பிட்டான். கரெக்டா 2 மாசம் சாப்பிட்டான். மேரேஜ் முடிஞ்ச உடனே அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் குழந்தை வந்து உடனே கன்சீவ் ஆயிடுச்சு. உடனே பையன் அவனுக்கு கல்யாணம் ஆகி முதல் மாசத்துல கன்சீவ் ஆகி இப்போ பையன் பிறந்துச்சுங்க. திண்டிவனத்துல வந்து பழனி சொல்லிட்டு ஒரு கண்டக்டர் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து சுகர்னால பாத்தீங்கன்னா கால் ரொம்ப புண்ணு அதிகமாகி போய் அந்த முட்டி கிட்ட எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணி முட்டி ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க அது வந்து ஃபுல்லாவே ஸ்ப்ரெட், அது வந்து எலும்புல இதாயிடுச்சுங்க, அது வந்து நம்ம ஆபரேஷன் பண்ணி முட்டிட்டு